ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ரொம்ப அழகாக அயோத்தி கோவில் கட்டியிருக்காங்க. எல்லாம் கருங்கல்னால் செய்யப்பட்ட அயோத்தி கட்டடம் ரொம்ப அற்புதமாக கட்டப்பட்டிருக்கிறது. பேஸ்மெண்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 15 மீட்டருக்கு கீழே ரீஇன்ஜினியர்டு சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தா 14 நாளில் அது அப்படியே கல் மாதிரி இறுகிரும். அது மாதிரி பேஸ்மெண்ட்டில் 21 அடி உள்ள பேஸ்மெண்ட்டில் பார்க்கும்போது நல்லா சில்னஸ் வர மாதிரி ஒரு 18 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி கட்டடம் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் ஆனாலும் நல்ல எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு கட்டியிருக்காங்க. 6.5 ரிக்டர் அளவு வரைக்கும் நிலநடுக்கத்தை தாங்கக்கூடியது. நேபாளிலேருந்து இந்தியாவுடைய எல்லா பகுதியிலையும் ரிசர்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. மிக அற்புதமாக கட்டியிருக்காங்க. இதில் எத்தனை ஆத்மாக்கள் 500 வருஷமாக எல்லாரும் போராடி கட்டின இந்த கட்டடம் பார்க்குறதுக்கு 500 வருஷமாக போராடி ராமருக்கென்று கோவில் நிறுவனம் என்று இன்றைக்கு அந்த கனவு நினைவாக இருக்கின்றது. இதற்கு பிரதம மந்திரி மோடிஜி அவர்களையும் நாம் கண்டிப்பாக பாராட்டியாக வேண்டும். அவர் எத்தனை எஃபர்ட் இதுக்கு போட்டிருக்கார். எத்தனையோ ஆத்மாக்கள் இதில் அவங்க உழைச்சிருக்காங்க. பிரதமர் மோடிஜி அவருடைய பூஜையுடைய முறைகள் பாருங்கள், ரொம்ப அழகாக அற்புதமாக அவர் பூஜை செய்கிறார். ஒவ்வொருத்தரையும் ஸ்ரத்தையாக கேட்டு ஒரு நாள் இல்லை 2 நாள் லோகக்ஷேமத்துக்காக நம்மளுடைய சர்வே ஜனா சிக்கினோ பவந்து, எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பகவான் ஸ்ரீ ராமர்கிட்ட பிரார்த்திக்கிறார். பகவான் ராமர் மிக அழகாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். ரொம்ப அற்புதமான சேவையாக இருக்கிறது. இந்த புண்ணிய காரியத்திலே ஈடுபட்ட அனைவருக்கும் எங்களது கோடி நமஸ்காரங்கள். குலசேகர ஆழ்வார் ராமாயணத்திலே மிகவும் ஈடுபட்டவர். அவர் ஒரு சமயம் ராமாயணத்தை கேட்டுக்கொண்டு அதை தன்னுடைய மனத்திலே பதித்து கொண்டு என்ன செஞ்சாராம், உடனே ராவணனை போய் தன்னுடைய படை வீரர்கள்லாம் கூப்பிட்டு ராவணனை போய் வென்று வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டாராம். அந்த மாதிரி மண்ணுபுகள் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்னு சொல்லிட்டு குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கிறார். மிக ஸ்ரத்தையாக நமது பிரதமர் மோடிஜி அற்புதமாக எத்துணை இன்னல்கள், அவருக்கு எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ துயரம், எவ்வளவோ சோகங்கள், எதிர்ப்புகள் அத்தனையும் மீறி ராமர் அவரை நல்ல பக்தியுடன் ராமரை தரிசித்து நாம் அனைவரும் ராமரை தரிசிக்குமாறு அற்புதமாக கோவிலை கட்டுவதற்கு பெரும்பாடுபட்டு அனைவருடைய உதவியுடன் மிக்க அழகாக செய்திருக்கின்றார். ராமரை பாருங்கள், மிக தீர்க்கமாக இருக்கின்றார். கண்கள் பார்ப்பதற்கு மிகவும் கனிவாக இருக்கின்றது. தீபாராதனை காட்சி மிகவும் பக்தி ஸ்ரத்தையுடன் செய்யப்படுகின்றது. ராமரை தரிசியுங்கள். இப்போ ஏற்பட்ட அருமையான பாலராமருடைய விக்கிரகம், அற்புதமான அலங்காரங்கள் செய்யப்பட்ட அந்த மண்டபம், பளிங்கு மண்டபம் மிக அற்புதமாக நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கின்றது. அற்புதமான சேவை, பாரத தேச மக்களுக்கு அற்புதமான அர்ப்பணிப்பு. தீபாராதனை காட்சி சமர்ப்பிப்பதை காத்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ரத்தையிலும் ஸ்ரத்தை, மிக ஸ்ரத்தை. 1 அல்ல 2 அல்ல 11 நாட்கள் வெறும் திரவாகாரம் மட்டும் சாப்பிட்டு கொண்டு அத்துணை தன்னை வருத்தி கொண்டு நாட்டு மக்களுக்காக இந்த ராமர் கோவிலை அர்ப்பணிப்பதில் மோடிஜி மிக ஸ்ரத்தையாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார். இவரை பார்ப்பதற்கு ராஜரிஷி என்றே சொல்லலாம். ரிஷி போன்ற சாதாரணமாக அரசியலுக்காக செய்தது என்று நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அரசியலுக்காக எடுத்து சொன்னால் வேறுன போகிறோம், ரிப்பன் எடுக்கிறோம், கட் பண்ணிட்டு கூட நம்ம போயிருக்கலாம். நீ விழா அன்னைக்கு வரோம் திறந்துட்டு பண்ணுறக்கு மாதிரி விஷயம் இல்லை. 11 நாட்கள், 1 அல்ல 2 அல்ல 11 நாட்களாக இருந்து மற்ற எல்லா சன்னியாசிகளிடம் துறவிகளிடம் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு இதை பார்க்கும் பொழுது ராமபிரானின் ஸ்ரீ மோடிஜியின் பக்தியை மெச்சி அவருடைய பூஜையை ஏற்றுக்கொண்டார் போல் நன்றாக தெரிகின்றது. ஸ்ரீ மோடிஜி தனிமையிலே இப்பொழுது கூட்டத்திலிருந்து விலகி வந்து ராமரை பிரதட்சணம் செய்ய வருகின்றார். பிரதட்சணம் பண்ணும் பொழுது அவரை பார்க்கும் பொழுது ரிஷி போன்ற தோற்றம், அற்புதமான தோற்றம், அற்புதமான பெரும் வேலையை நமக்கு சாதாரணமாக ஒரு திருமண காரியத்திற்கே செஞ்சு முடிச்சிட்டோம்னா நம்ம அப்பாட பெரிய வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ரொம்ப டார்கெட்டை முடித்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். இப்போ 500 வருஷமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சமாளித்து அந்த கட்டடத்தை கட்டி மிக அருமையாக ராமருக்காக அரண்மனை எழுப்பி இப்பொழுது மிகவும் நிம்மதியாக இருக்கின்றார். பாரத பிரதமர் இத்தனை நாட்கள் விரதம் இருந்தாலும் சற்றும் களைப்பு முகத்திலே தெரியாதவாறு மிக உற்சாகத்துடன் மீண்டும் மக்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கின்றார். மக்கள் அனைவரும்
மக்களை சந்திப்பதற்காக மிக உற்சாகமாக பிரதம மந்திரி வந்து கொண்டிருக்கின்றார். சற்று களைப்பு முகத்திலே தென்பட்டாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மிக உற்சாகமாக மக்களை பார்த்து அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இத்துணை உள்ளங்கள் இதிலே உழைத்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வண்ணமாக பிரதம மந்திரி மிக வேகமாக வந்து கொண்டு அனைவரையும் மிக மிக பணிவாக அவர்களிடம் நமஸ்கரித்து அவர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்து மேன்மேலும் நாட்டிலே மக்கள் சுபிக்ஷமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அனைவருக்கும் தன்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு கைகூப்பிய வண்ணம் இருக்கின்றார். அருமையாக ராமருக்கு கட்டடம் ஜொலி ஜொலிக்கின்றது. அருமையாக அழகாக பளிங்கு கற்களால் மின்மினுக்கக்கூடிய அந்த ஆனந்த காட்சியை அனைவரும் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஸ்ரீமதே ராமானுஜ எத்தனை ஆத்மாக்கள் இதிலே உழைத்தனர். அத்துணை பேருக்கும் அநேக கோடி நமஸ்காரங்கள். எத்துணை தியாகங்கள், எத்துணை உயிர் தியாகங்கள் அத்தனைக்கும் சேர்ந்து நாம் இன்று கண்கொள்ளா காட்சியாக நாம் ராமபிரானை அரண்மனையிலே பார்த்து கண்டுகளிக்கும் வண்ணமாக பாலராமர் மிக அழகாக சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை நாம் காண்கின்றோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம்.